ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாள் கர்த்தர் பாராட்டின கிருபை நாள். இம்மட்டுமா எங்களை வழி நடத்தினார் எபினேசர். மாதம் 21 தந்தை இம்மட்டும் இந்த 21 நாளும் கன்னிமணி போல காத்திருந்து வாய்ந்தவனுக்கு ஸ்தோத்திரம். ஊழிய பாதையிலும் வாழ்க்கை பாதையிலும் கர்த்தர் இணைந்து அவருடைய கிருபையும் பலத்தையும் உங்களை தந்து ஆலோசனைகள் பல தந்து எங்களை நடத்தி வருகிறார். இந்த வருஷத்தை தொடக்கினவர் என் தகப்பன் நிச்சயமாக நடத்துவேன் என்று சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நடத்துற விதம் பெரிதாயிருக்கிறது. அப்படியாக தகப்பன் நடத்துற விதத்துக்காய் சோஸ்திரம், தாங்கி நிற்கிற அந்த பலத்துக்காய் சோஸ்திரம், கேட்டுக்கொண்ட எல்லா நேர்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் கர்த்தரின் நாமத்தினாலே மீண்டுமாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒளிபரப்பிலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் இந்த கிருபை நாளுக்காக கர்த்தர் பாராட்டு இந்த தருணத்துக்காக நாங்க நன்றி செலுத்தி ஜெபித்து நிகழ்ச்சிகளுக்குள்ளாய் கடன் செல்வோம். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இவ்வளவா எங்களை நேசிக்கிறீர், இவ்வளவா எங்களை நடத்துகிறீர், இவ்வளவா எங்களை பாதுகாக்கிறீர் கர்த்தாவே. அப்பா, வாதி எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி, பொல்லாப்புங்களுக்கு நேரிடாதபடி தகப்பனே, நீங்க நடத்தி வர கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். எவ்வளவேனும் மாறாத தகப்பன் நீங்கப்பா. இனிமே பொழுதும் எங்களை கைவிடாத எபினேசரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளும் கர்த்தாவே, இந்த மாலை நேரடி ஒளிபரப்பு யாவை உடைய திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறோம் தகப்பனே. விசேஷமாக நித்திய வெளிச்சத்தின் பகுதியில நீங்க வெளிச்சம் கொடுக்க வேண்டுமாய், எழுந்தருள வேண்டுமாய், நீங்க கிரியை நடப்பிக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. காலை முதல் கர்த்தாவே இந்த சங்கமான ஊழியத்தை நீங்க ஆசீர்வதித்து வர்றீங்க அப்பா. விடுதலை வெளிச்சத்தின் நேரத்துக்கு கூடாக நடத்தி வர்றீங்களே கர்த்தாவே. அந்த ஊழியத்தை செய்கிற ஊழிய ஸ்தாபகருமான பிரதருக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, உமது அடியானுக்கு கொடுத்த தரிசனத்துக்காக, வெளிப்பாடுகளுக்காக, ஆத்தும பாரத்துக்காக நன்றி ஆண்டவர். தொடர்ந்து அந்த ஊழிய பாதையில இன்னும் நடத்துவனுமா ஜெபிக்கிறோம். நல்ல சுகபல ஆரோக்கியங்கள், தெய்வீக பாதுகாப்பு இங்க கொடுத்து நடத்துவீராக, தேவையில சந்திப்பீராக. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களை இடத்திற்கு தருகிறோம் அப்பா. மறைந்திருந்து செயல்படுகிற அந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எல்லைகளை விசாலப்படுத்துங்க, தேவையில சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கும். அவரோடு இணைந்து ஊழியர்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, அதே போல ஸ்கை மினிஸ்டர் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா. பல்வேறுபட்ட தேசங்களிலிருந்து, பல்வேறுபட்ட நேர மாற்றங்களிலிருந்து இணைந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய அன்பின் கரம், ஆசீர்வதிக்கிற கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். அதே போல நித்திய வெளிச்சத்தின் பகுதியின் நேரத்தை ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த ஊழியத்தை செய்கிற மூத்த ஊழியரான மகேந்திரையக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், நம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் அப்பா. இந்த முதிர் வயதில் கனிதந்து புஷ்டி பசுமையாக இருக்க வைக்கிறீரே, ஸ்தோத்திரம். அவருடைய உறவுகளை ஆசீர்வதிங்க. இருக்கிற இடத்த ரத்தத்தால் மூடி பாதுகாத்துங்க. உடைய வாஞ்சிக்காக நன்றி செலுத்து. நல்ல சுகபலத்தை இன்னும் கொடுக்க வேண்டுமாய், பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அவரோடு இணைந்து ஊழியர்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறேன். உடைய கரங்கள்ல குடும்பமாய் நீ ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. நாளிலும் அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுவீராக. தோத்து வழங்கத்தக்க பிரனின் சத்துவத்தின் தாங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை கரந்தானே 7 மணி தொடக்க முடிவுச்சவம் ஏறெடுக்கும் வரைக்கும் கர்த்தாவே. உடைய பிரஸ்தனத்தை வாஞ்சிக்கிறோம். விசேஷமா கேட்கிற உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமிக்கத்தக்கதாக உமக்குள்ளவர்கள் சங்கமிக்கத்தக்க கிருபை பாராட்டுங்க அப்பா. இருக்கிற இடத்துல உடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, வார்த்தையை பற்றி கொள்ள அப்பா, சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ள, வேதத்தின் வெளிப்பாடுகளை, மறைபொருள்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள வெளிச்சத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மனக்கண்களை திறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நல்ல கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கும். ஆளுகை செய்து ஆட்கொண்டு மகிழ பண்ணுங்கப்பா. நாங்கள் இந்த வானொலியை கேட்கறது ஆசீர்வாதம் என்று சொல்லத்தக்க சாட்சியில் எழுப்புங்கப்பா. ஜீவனுள்ள சாட்சியில் எழும்பட்டும் ஐயா. உடைய நாம மாத்திரம் ஒவ்வொருவருக்குள்ள மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபங்களும் ஜெபத்தைகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் எனக்கு தேவன் பாராட்டின வார்த்தையானதும்
நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவை நான் நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் பண்ணி, இன்னைக்கு விடாய்த்து போயிருக்கிறீங்களா? இந்த காரியத்துல முடியல, இந்த காரியத்துல வறுமை, இந்த காரியத்துல அப்படியா இருந்தாலும் அவருடைய கர்த்தர் சொல்லுவார், விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி, கொஞ்சம் நெஞ்சம் விட சம்பூர்ணமடைய, பூரணத்தை விட சம்பூர்ணம் அதிகம், முழு அந்த பூர்ணமான ஆசீர்வாதத்தை சம்பூர்ணம் பண்ணி தொய்ந்து எல்லா ஆத்துமாவையும் நான் நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார். அப்படியாக எங்களை நிரப்பி அவர் நடத்த போறார். இந்த வசனமானது எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம் அப்படி சொல்கிறது. எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாக்களை நிரப்புவே. எனக்கு தொய்ந்து போனீங்களா? எந்தெந்த காரியத்துல, எந்தெந்த சூழ்நிலையில, எந்தெந்த முக வேதனையில தொய்ந்து போய்ந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு நிரப்பி அவர் நடத்த போறார். இதனால் ஒவ்வொரு உங்களை நடத்த போறார் என்பதன் திட்ட தெளிவா இந்த வார்த்தை கூட தெரிகிறது. அதனால நடத்தும் தேவனிடத்தில் நிகழ்ச்சிகளை ஒப்பு கொடுப்போமா? கண்ணோக்கி பார்ப்போம் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை. 7 மணி தொடக்கம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் யாவும் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். 9:30 நாங்கள் முடிவு ஜெபத்தை ஏறெடுத்து மறு ஒளிபரப்பை நாங்கள் கேட்போம். இன்றைய நாளும் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் ஆரம்ப ஜெபம் பாடல் துதிக்குள்ளா கடந்து செல்ல போன்றோம். 7:30 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளா கடந்து செல்ல போறோம். இந்த நாளும் 7:30 நாங்கள் 8 மணி வரைக்கும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசைவரம் பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதிக்கூட கடன் சென்று வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட நாங்கள் கடன் செல்வோம். வார்த்தையின் வெளிச்சத்தில் முதலாவது தேவ செய்தியை நமக்கு தருகிறார்கள் சிஸ்டர் பிருந்தா அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள். அடுத்து அதனை தொடர்ந்து 8:30 எங்களோட பாஸ்டர் வெங்கட் அவர்கள் அமெரிக்க தேசத்துல இருந்து வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 9 மணிக்கு எங்களோட பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தியை எடுத்து வருவார்கள். இதனாலும் கர்த்தர் பாராட்டின கிருபை நாளுக்காய், கிருபையின் தருணங்களுக்காய், அனுகூலப்படுத்தியிருந்த நல்ல நேரங்களுக்காய் தேவனை சோசரித்துக் கொண்டு நாங்கள் ஆரம்பிச்சோம். பாடலுக்குடாய் கடந்து செல்வோம். எங்களோடு சிஸ்டர் கருணா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌதரி அழைப்பு கொண்டு வந்து தேவநாமத்தை ஒன்றாக உயர்த்தி துதிப்போமா? அழைப்போமே. சிஸ்டர் சிஸ்டர் ஆமென். எடுத்து வாருங்கள். ஆரம்பிச்சப்ப பாடலை எங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி. நன்றியோடு உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவரே, உயர்ந்தவரே அப்பா தகப்பனே, உண்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வைக்கப்பட்டு போவதில்லை என்று உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து உண்மை எப்போதும் உங்களுக்கு முன்பாக வைத்து எங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் வழி நடத்துகிறவர் நீர். கர்த்தாவே, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்ற இந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே அப்பா, நாங்கள் எப்போதும் உமக்குள்ளாக மன மகிழ்ச்சியாயிருந்து எங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய சிலுவைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உண்மையே தாழ்த்தி இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்து எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த கர்த்தர் நீர் என்றும் உயிரோடு இருக்கிறவர், ஜீவன் உள்ள தேவன், நல்ல பிதா. நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையினாலே கழுவி சுத்தம் பண்ணி எங்களை புதுப்பிக்கிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்தியம் எப்போதும் எங்களுக்கு எச்சரிப்பின் செய்தியா இருக்கிறது. ஆண்டவரே அப்பா, உம்முடைய வருகை சீக்கிரம். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் அறிவீர். ஆண்டவரே, எல்லா மக்களையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிருஷ்டிகள் யாவும் உம்முடையது என்று சொன்னீங்க. ஆண்டவரே, அந்த சிருஷ்டிகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அறியாமை இருளில் இருந்து விடுதலையை கொடுங்க. ஆண்டவரே தகப்பனே, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று உங்களோட வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, ஆனாலும் அவனுடைய எல்லா காரியங்களும் இந்த உம்முடைய சிருஷ்டிகளை கர்த்தாவே அழித்து போட்டு கொண்டிருக்கிறது. அதை நீர் காண்கிறது. அகப்பனாயிருக்கிறீர் கர்த்தாவே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை நீர் எப்போதும் விடுதலை ஆக்கிறவராயிருக்கிறீர். அப்பா, எல்லாரையும் விழித்துக் கொள்ளுங்க. உம்முடைய அன்பின் கரங்களினாலே கட்டி
இழுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பாவங்களை மன்னிக்கிறவர் நீர் கர்த்தாவே. அப்பா, அவர்களுடைய தெரிந்தும் தெரியாமலும் செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மண்டை இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சரண் லெஸ்லி பிரதருக்கு, அவருடைய மனைவி ரீதா பிள்ளைகளுக்கு அவங்களோட செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய சத்தியத்தை எடுத்து நடத்தும்படியா இந்த வானொலிக்கிட அவர்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் நீர் காண்கிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் நீர். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் மனிதர்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் கொடுத்து பாதுகாத்து இதுவரை வழி நடத்தினது போல இனி வரும் காலங்களிலும் வழி நடத்தும்படியாய் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் சாரி சுபாலங்கோக்கா அவருடைய குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஊழியத்திலே கர்த்தாவே யார் யாருக்கு சத்தியத்தை அவர்கள் சொல்லுகிறார்களோ அந்த இடத்திலே கர்த்தாவே அந்த ரட்சிப்பை உண்டாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சௌரியின் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வழி நடத்தும்படியாய் உம்முடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் சரி டோலிகாம், சரி ரஞ்சினி அலங்காரமணிக்கா ஜெபிக்கிறோம். அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. எல்லா காரியங்களிலும் உம்மை நோக்கி பார்த்து கர்த்தாவே உமக்காக தங்களுடைய நேரங்களை காலங்களை கொடுக்கிறது சௌகரியங்களை தொடர்ந்து குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உம்முடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சத்தியத்தை பேசுகிற அவர்கள் கர்த்தாவே ஆத்ம விடுதலைக்காக செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. சபையை நிரப்புங்க. நீங்க ஆத்துமாக்கள் கர்த்தாவே அந்த இடத்திலே வந்து விடுதலை அடையும் செய்யும் வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சபை என்பது கர்த்தாவே பாவிகளை நீர் மனந்திரும்ப அழைக்கிற ஒரு சன்னிதானம். அந்த சன்னிதானத்துல அநேகர் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு உம்முடைய ரட்சிப்பை காணும்படியாய் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த இடத்துல அநேகர் அவர்கள் கொண்டு வரும்படியாய் செயல்படும்படியாய் கர்த்தர் உறுதியாய் அவர்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கிருபையாய் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்தித்தள்ளுங்க. இன்னும் கர்த்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. உலகம் எங்கிலும் கர்த்தாவே அந்த தேசத்தை குறித்து ஒரு எச்சரிப்பின் செய்தியாக நீங்க அந்த தேசத்தை வைத்திருக்கிறீங்க அப்பா. அந்த தேசத்தை சூழுகிற அந்த அயலுள்ள ஒரு நாடுகளையும் கர்த்தர் உம்முடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கண்களுக்கு நேராய தங்களுடைய விரல்களை நீட்டுகிற அந்த ஜனங்களை கர்த்தாவே நீங்க விடுதலையாக்குங்க. உம்முடைய தேசத்து மக்களை பாதுகாத்து கொள்ளுங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. உள்ள ஜனங்கள் உம்முடைய ரட்சிப்பை காணட்டும். எல்லா தேசமும் உமக்கு பயந்தவர்களாய் கர்த்தாவே விடுதலையை காணும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஊழியங்களை பெருக பண்ணுங்க. இவாஞ்சலிசம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து உடைய திருப்பாத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தல்லுங்க, கண்ணீரை தொடைத்தல்லுங்க, போரில் இருந்து விடுதலையை கொடுத்தல்ல வேண்டுமாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னுமாக இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தை கர்த்தாவே குணமாக்குறவர் நீர் கர்த்தாவே. அடித்தாலும் அணைக்கின்ற அன்பர் நீர் சுவாமி தகப்பனே. அவர்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு காரியங்கள்னாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த தேசத்து மக்கள் மனம் திரும்புதல் உண்டாகும்படி ஊழியங்களை அந்த இடத்துல பெறப்படும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். கனடா தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. ஆளுகை செய்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஞானத்தினால் நிரப்புங்க. எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு கர்த்தர் உமக்கு பயந்தவர்களாய் தேசத்தை ஆள வந்தவர்கள் உணர்வடையும்படியாய் உம்முடைய திருப்பாத்தில் அவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். 5 கண்ட மக்களையும் அதை ஆளுகிறவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் நேசிக்கிற தகப்பன் எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து எல்லாவற்றையும் நீத்தியா செய்ய எல்லாருக்கும் தேவையான ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்தினிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் தேவனே, என் இயேசுவே,
உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் நாடுகிறேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் துணையாளரே சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன் துணையாளரே சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன் களி கூறுவேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்திரிப்பேன் துதி பாடுவேன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்திரிப்பேன் துதி பாடுவேன் துதி பாடுவேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் உலகம் எல்லாம் மாயையா உம்மன்புதான் மாறாதையா உலகமெல்லாம் மாயையா உம்மன்புதான் மாறாதையா மாறாதையா என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். Praise Lord, sister. Praise Lord, sister. ஆமென். நேசிக்கிறீங்க இந்த வருஷத்துல நல்லா நேசிங்க, அவர் உங்களை நன்றாய் நேசிக்கிறார். ஆமென். அப்படியாக அருமையாக பாடினீர்கள், அழகாக தன்னுடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஜெபித்தீர்கள் எல்லாருக்காகவும். அப்படியாக ஜெபித்து உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தவனாக இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் தேவசமாஜி கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். கர்த்தர் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தையை தியானத்துக்காய் நாங்கள் கடந்து செல்வோம். இந்த நாளில் நான் எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி என்று இன்னும் நானே மெடிடேட் பண்ணி என் கற்றுக் கொடுத்து அந்த வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன்.
அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரம் நான் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் 10ன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும், அது கொர்நேலியின் சம்பவம். அந்த கொர்நேலியை குறித்து தான் இந்த வார்த்தை என்னோடு இடர்பட்டது. இடர்பட்ட வார்த்தையோடு உங்களோடு நான் பேசுகிறேன். கர்த்தர் கிருபை பாராட்டின இந்த வேலையை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தோனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த கர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை நமக்கு காட்டுகிறது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, எப்பொழுதும் அப்ப தேவனோடு அவனுக்குள்ள தொடர்பு எப்பொழுதுமாயிருந்தது. அவர் இமைப்பொழுதும் கைவிடாத எபினேசரோடு எப்பொழுதும் அதைத்தான் சங்கீதக்காரர் சொல்றான், கர்த்தரினால் எக்காலத்திலும் சோசரிப்பேன், ஆவத்துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அதே போல சங்கீதம் 16:8 சொல்லப்படுற, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருப்பதனால், வலது பார்த்து இருப்பதனால் அசைக்கப்படுவது. எப்பொழுதும் நாங்கள் இரவு வந்தா இரவு சாப்பாடு, மதியம் காலை வந்தா காலை சாப்பாடு, மதியம் வந்தா மதியத்தை இது எப்பொழுதும் செய்கிறோம், தினசரி செய்கிறோம். இது சாப்பிட்டு எங்களுக்கு இருக்க முடியாது. ஆனா இங்க பாருங்க, ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை பாருங்க, ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படின்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டுதான். அதோட அவரை குறித்து அந்த நல்ல காரியம் என்னன்னு சொன்னா, இது ஒரு பொக்குள் கொடி உறவு. இந்த உறவு எப்படி இருக்காம, எப்பொழுது ஒரு தாய் தன் பிள்ளையை வயிற்றுல சுமக்கும் போது 10 மாதங்கள் சுமக்கும் வரைக்கும் அந்த பொக்குள் கொடி உறவில் எப்பொழுதுமே தாய்க்கும் பிள்ளைக்குள்ள ஒரு கனெக்ஷன். ஏன்னு சொன்னா அது அந்த வழியாத்தான் உணவு போகிறது, அங்கேதான் உருப்பெறுகிறது பிள்ளை, அங்கே வளர்ச்சி பூரணப்படுகிறது. அந்த வளர்ச்சி பூரணப்பட்ட அப்புறம் அந்த பிள்ளை வெளியேறுகிறது. பாருங்க, அது வரைக்கும் எப்பொழுதுமே அந்த தாய் என்ன செய்வா, பிள்ளைக்கு ஏற்ற பிள்ளையின் வளர்ச்சிக்கு ஏற்ற உணவு வகைகளை உட்கொண்டு நல்ல காரியங்களை சிந்தித்துக் கொண்டு எப்பொழுதுமே தேவனோடு உறவாடி கொண்டு நல்ல சுகப்பிரசத்தை நான் பெற வேண்டும், என் பிள்ளை நன்றாக வர வேண்டும், ஒருவேளை தன்னுடைய கணவரை போலவோ தன்னை போலவோ எல்லாவற்றும் நல்ல ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர பெற்றோர் என்று சொன்னால் ஆவிக்குரிய ஜீவியில் வளர வேண்டும். கர்த்தரை பயத்தில் உறவில எங்கள் தலைமுறை சார்ந்ததை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட உறவில் நிலைச்சிருக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணி அப்படியே ஆயத்தப்படும். அப்ப இந்த உறவில் அவன் நிலைச்சிருக்கிறதால என்ன செய்யறான்டா, மிகுந்த தான தர்மம் செய்ய நற்கிரியல் வெளிப்படுகிறது, பக்தி உள்ளவனாயிருக்கிறான். பாருங்க, அவருடைய அந்த கேரக்டர் அப்படி இருக்குது, நல்ல ஒரு கேரக்டர். அப்ப அப்படியா இருந்தவர் தரிசனத்தை கண்டதும் அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னு சொன்ன அதிகாரம் அங்க 24ஆம் வசனத்துல சொல்றார், மறுநாளே செசரியா பட்டணத்துல பிரவசித்தார். யாரு? பேதுரு போய் பிரவசிக்கிறாங்க. கொர்நேலியு தன் உறவின் முறையாரை தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரை கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். பாத்தீங்களா, அந்த தன்னுடைய வீட்டுக்கு தரிசனம் கொடுத்து விட்டார், இப்படி அழைப்பு கொடுக்கணும் பேதுரு அழைத்து வரும்படியாக அனுப்பிவிட்டார் ஆட்களை. ஆனால் அவன் எப்படி காத்திருக்கான்னு சொன்னார், இதுதான் தேவனோடுக்குள்ள உறவுள்ளவன் காத்திருப்பான், வார்த்தையை கேட்கறதுக்கு, வார்த்தை நடக்கிறதுக்கு ஆவலா இருப்பான், காத்திருக்கிறான். எப்படி காத்திருக்கான்னு சொன்னா, சும்மா காத்திருக்கல, தன்னுடைய உறவின் முறையாரை தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரை கூட அழைத்து அவர்களுக்காக வார்த்தைக்காக தேவன் வெளிப்படுத்த காரியத்துக்காக காத்திருக்கிறார். இப்படிப்பட்ட காத்திருப்பு நமக்கு வேண்டும். நாம், நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள் எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். இந்த ஆசை எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தின் வளர்ச்சி கட்டத்தை காண்பிக்கிறது, அவனுடைய உண்மைத்தன்மையை காண்பிக்கிறது, தேவனுக்குள்ள உண்மையான அன்பின் உறவின் தன்மையை வெளிப்படுத்துறது. அப்படியான கொர்நேலியு விட்டாரை போல் நாங்களும் மாறுவோம். இந்த வருஷத்துல கர்த்தருக்காக காத்திருப்போம், கர்த்தர் நல்ல காரியங்களை செய்வோம். தேவனோடு எப்பொழுதும் உறவு நிலைச்சிருக்கட்டும். அழைச்சாத்தான் நாங்க ஓடுவோம் என்று அல்ல, எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருப்போம் அவருக்காக. அவர் கொடுத்த பலன், கிருபை, இந்த நாள், இந்த நிமிஷம் அவர் தந்தது, அந்த தந்த கிருபைக்கு, அது தந்த அழைப்புக்கு உண்மையாய் ஓடுவோமா, எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருப்போம் அவருக்காக. ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை எடுக்கவும், துதி பாடல் பாடவும் சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் சகோதரி அழைப்பு கொண்டு வந்து ஜெபிப்போம். Praise the Lord, Sister Dolly. Praise the Lord, Sister Suba. Praise the Lord. Amen. Praise the Lord. Amen. அடுத்து வாருங்க சிஸ்டர், ஜெபத்தையும் துதியையும்.
ஆமென். நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. மறுபடியும் நித்திய வெளிச்சத்துல நீங்க வெளிச்சமா வந்து எங்களுக்குள்ள பேசி எங்களை ஆசீர்வதிக்க வந்து நிற்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, நாங்க இதை உங்களுக்கு உங்களோட நாமத்தின் நிமித்தம் கேட்டால் எங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. கர்த்தரோட வார்த்தை எனக்கு கிடைத்தது. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்கிறார், அவருடைய வலது கரமும் அவரது பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்குறது. கர்த்தர் தமது இரட்சிப்பை ஸ்திரப்படுத்தி தமது நீதியை ஜாதிகளுக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஆமென். நன்றி சாமி. நாங்க கர்த்தரங்களை அழைத்த அழைப்பு அவரோட ரட்சிப்பு எங்கள் மூலமாக அநேகருக்கு பாவிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று என்பதற்கே அவர் எங்களை அழைத்திருக்கிறார். அப்படி அந்த நித்திய வெளிச்சத்துல கர்த்தரங்களை அழைத்து ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் இருந்து கர்த்தர் கொண்டு இன்றைக்கு எனக்கு அது ஒரு அற்புதமாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு திசையில இருந்து கர்த்தர் இந்த நித்திய வெளிச்சத்துக்குள்ள கொண்டு அப்படி நிறுத்தி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் எவ்வளவு எங்கள் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார். அதற்கு நாங்க எவ்வளவு அவருக்கு நாங்க தாழ்மையா இருந்து அவரோட சிலுவை எடுத்து தாழ்மையாக அவருக்கு பின்பாக நடக்க நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனபடியா கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். அவருடைய அன்பு மகா பெரிதான அன்பு எங்கள் யாவரையும் ஒரு மனதோடு ஒரு அந்த நித்திய வெளிச்சத்தை கூட்டி சேர்த்து ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அவரோட ஒளியை பிரகாசிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கூட கருத்துல கொடுக்கிற நீங்க பெரியவரும் நல்லவரும் அப்பா. நாங்க தாழ்மையாகவும் உங்களோட சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவரை நீங்க எங்களோட பேச வேணும் அப்பா. நீங்க பேசினாதான் இந்த இடம் அதிரும். உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களை வழி நடத்துங்க. அவங்களுக்கு ஒரு புதிதான அபிஷேகத்தை கொடுத்து பலவீன நேரத்துல பலனை கொடுத்து புதிதான அபிஷேகத்தின் மூலமாக வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பாவிக்கு உமது அன்பை ஆண்டவரே எங்கள் நடக்கையாலே நடக்கை மூலமாக செய்வதற்கு ஆண்டவரே உங்களுடைய கல்வாரி அன்பை எங்களுக்கு கொடுத்தீங்க. அப்படியே எங்களை அப்பா ரட்சித்த தேவனே இன்னும் அநேகரை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறீங்க. அப்படி அந்த சங்கமம் வானொலியில அழைச்ச ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்க உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. அவங்க கொண்டாடுற ஒவ்வொரு வார்த்தைகள், கவிதைகள், பாட்டுகள், சாட்சிகள் யாவற்றுக்கும் நான் நன்றி செலுத்துறேன். நீங்க நன்றியுள்ள தப்ப, நீங்க உண்மையில ஃபெய்த்ஃபுல் காட், அதுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நான் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு நீங்க கொடுத்த எங்களை உங்களுக்குள்ள மகிழ வைக்கிற உங்களோட பெரிதான அன்புக்கும் கிருபைக்கும் ரட்சிப்புக்கும் நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. மறுபடியுமாக யாவரையும் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். உங்களோட நோக்கத்தின்படி உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன். சிறிய ஒரு சாட்சி, நான் டைம் எடுக்க முடியவில்லை, விரும்பவில்லை. இருந்தாலும் என்னொரு கோவர்க்கரோட ராணி என்று அவங்க கேன்சர்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வீக்கா. நாங்க நினைச்சோம் அவருக்கு நாள் வந்துட்டுது, கத்தர் அவரை எடுக்க போறாங்கன்னு. ஆனா இந்த சங்கமம் வானில் நித்திய வெளிச்சத்துல மாலை காலையும் இந்த நித்திய வெளிச்சத்துல அநேகர் பேர் ஜெபித்தார்கள் அவளுக்கு. இப்பொழுது அவருக்கு டாக்டர் சொல்லி இருக்கிறார் அவரோட பிரெஸ்ட் கேன்சர் எல்லாம் ஒன்றுமே இல்லாமைக்கு நார்மலா வந்துட்டுது. ஒன்றுமே அவளுக்கு பழுது இல்லை. அவளுக்கு எதுவும் செய்யலாம். வேலைக்கு போகிறதுக்கு இன்னும் 2 months அவளுக்கு வேலைக்கு போகலான்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இது யாரால செய்ய முடியும்? எங்களை உருவாக்கின கர்த்தருக்கு மாற்றுமே இந்த பெரிதான அற்புதத்தை செய்ய முடியும். அவங்களுக்கு 3 கேர்ள்ஸ் தான், பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் மூலமாக கர்த்தர் அவருக்கு உதவி செய்து இந்த சமயத்துல எனக்கும் செய்யக்கூடிய உதவியில் அவளுக்கு செய்து நாங்க எப்போதும் ஜெபிக்கிறது இரவும் பாலும். என்ற சிஸ்டர் ரஞ்சினி அதிகமா ஜெபித்தாங்க அவங்களுக்கு. இந்த சங்கமம் வானொலிய சிஸ்டர் சுபா, சிஸ்டர் மகேந்திரன் ஐயா, சிஸ்டர் ரீடா, யாவரும் எல்லாரும் ஜெபித்தாங்க. இப்பொழுது அவங்களுக்கு இந்த செய்தியை கேட்டது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு அவங்க கார் எடுத்து டிரைவ் பண்ணி இன்னொரு டிரைவுக்கு தனியா போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்படியே நான் நன்றியில் உள்ளத்தோட கத்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஏன்னா எங்களுடைய கத்தர் சுகமாக்குற தேவனா இருக்கு. அப்படியா இந்த நித்திய வெளிச்சத்துல ஜெபிச்ச யாவருக்கு நன்றி செலுத்தி கத்தருக்கு பெரிதான நன்றியை செலுத்தி அவருடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்களுக்கு கொடுத்த இந்த
இந்த உதவிக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர் எங்களுடைய எந்த விதமான வியாதியர்களை அவர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். அதுபடியா அவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். கட்டுண்டவர்களே அவர் விடுதலை ஆக்குறார். குருடர்களே அவர் திறக்க வைக்கிறார். மடங்கப்பட்டவர்களை அவர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஆமேன் அப்பா, நீங்க நீதிமான்களை நேசிக்கிற தேவன், அதுக்காக நன்றி செலுத்துறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி எல்லா கன மகிமையும் உங்களுக்கே செலுத்துறேன். இயேசுவின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவின் நன்றி. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால், கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நானே, ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே, குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார், ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார், ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆமென். எங்களுடைய அன்பரின் திருப்பாதத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஆண்டவர் கேட்பதற்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை, உயிருள்ள தகப்பனை நாங்கள் எவ்வளவு நன்றியோடு அவருக்கு நன்றி செலுத்த வேணும், துதிக்க வேணும். ஒவ்வொரு நிமிடமும் அவரோட பாதத்தில் இருந்து அவருக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து சந்தோஷமா இருப்பதற்கு தந்த இந்த ரட்சிப்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையாக அழகாக பாடினீர்கள், நல்ல சாட்சி சொன்னீர்கள். பெரிய பெரிய கர்த்தர் விடுதலை கொடுத்தார், ஜெபங்களை கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக ஊழியர்கான ஜெபத்தை ஏறெடுத்தீர்கள். ஜெபித்து துதித்த உங்களையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் இன்னொரு அழைப்பில் சந்திக்கணும். துவசமாக கூறுவேன். நன்றி சிஸ்டர். ஆமென். நன்றி சிஸ்டர். God bless you சிஸ்டர் சுபா. ஆமென். God bless you too. நாங்கள் அடுத்ததாக வானொலி ஆசீர்வாதத்தை நேருக்கான ஜெபத்தை ஏறெடுத்து எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பு இருக்கிறார்கள். நாங்கள் இணைப்புக்கும் சௌதரியை அழைப்பு கொண்டு வந்து ஜெபிப்போம். Praise the Lord, sister. Praise the Lord, Sister Subha. God bless you. ஆமென். God bless you too. எடுத்து வாருங்க சிஸ்டர் ஜெபத்தை, உங்களோட நான் ஒரு மனப்பாடு. Thank you, Lord. Thank you, Father, in the name of Jesus. We heard such a powerful, wonderful testimony, Lord, what you had done, Lord, for your children when they come to you, Lord. In your name, Lord, how you extend your love and your mercy, your goodness, and Lord, how they can be healed, Lord Jesus. And this is a powerful and wonderful testimony how you came to Ronnie and completely healed her of cancer.
And Lord, this is, Lord, for your, Lord Jesus, your honor and for your glory's sake, Lord, that this wonderful testimony will go forth and touch many, encourage them, Lord, with their healing as well, with their faith as well, to be raised for your honor and for your glory's sake. So we thank you for that, Lord, in the name of Jesus. Now we pray, Lord, even as we reach out to you, Lord Jesus, not only many that are reaching out to you, Lord, at this time for their own healing, Lord, and all the rest, Lord, that they might be, Lord, even as they are listening from 110 nations and many more. Lord, we pray, Lord Jesus, that you would extend that hand of mercy and love and grace, Lord, the finished work of Calvary, Lord, that is sufficient, Lord, to be able to touch them, heal them, set them free, Lord, in the name of Jesus. Now I also pray, Lord, no matter what the enemy's attack is life, like, Lord Jesus, that you are able to, Lord, despite of the attacks, despite of what the enemy might try to do, Lord Jesus, to their bodies, Lord, you are the one who are the conquering Savior, like the wonderful testimony has been already, Lord Jesus, decree and declared and proclaimed over what your healing has done. You sent forth your word and you healed them, like you have said in Psalm 107 and verse 20. Lord, you have, Lord, already proved your faithfulness with that healing, Lord. So we, Lord, send forth that healing over the many nations, over the people that are listening, Father, no matter if it's in the hospital or in their homes or wherever they might be, Lord, the same healing will extend over them and heal them as well. Now I pray, Lord, for the needs that they might be having, Father, the wonderful Savior who said, my riches in glory, according to my riches in glory, I'm able to fulfill those as well. That is what Philippians 4:19 says, my God shall supply all your needs in according to his riches in glory through Christ Jesus. So, Lord, we thank you for that, Lord. No matter what it is, Father, Lord, what the countries are facing, Lord, through their leadership, through the places in which they are living and representing, Father, economically, Lord Jesus, or Lord, whatever they might be through employment, Lord. Oh, Father, we pray, Lord, that you would, Lord, come through and, Lord, provide their needs, Father, at this time, with their, no matter if they are single or with their families, Father, you can fulfill that for them, Father, and come through to them in the name of Jesus, I pray. I also pray, Lord Jesus, as the listeners are listening, as you have, Lord, also ordained the servants of the Lord to come through, Lord, with their lips, Lord, to proclaim your word, Lord Jesus, as it goes forth, Lord, upon the people, that they will not only be listeners, but be responsive to the word, Lord, as it goes forth. Prepare, Lord Jesus, soil of their hearts, as we always call it out, Lord. It's only done through the power of your Holy Spirit, and the anointing alone shall break every yoke of bondage upon their hearts and lives, as they are listening, Father, that they will open up their eyes of understanding as the scales of their eyes and the blindness fall off, and, Lord, spiritually enlighten, Lord God, and your word will find, Lord Jesus, a place, Lord, in which you will, Lord, enlighten them, Father, and bring them in alignment with your word, in willing and obediently, Lord, coming and listening, and, Lord, bring forth much fruit upon their lives, Lord, and by which not only there's a blessing, Lord, but, Lord, according to your word, you, Lord Jesus, is able to take control of their lives, mentally, emotionally, physically, spiritually, in every other means, Lord. You are their only Savior. You are the only answer to life's problems. You are the only answer, Lord, every way possible, that only you can provide that for others, because there's nothing impossible with you, my Jesus. In the name of Jesus, I pray. I also thank you, Lord, at this time, as we are, Lord, emanating from Nitya Velicham, Lord, into 110 nations, all the way from Sangamam to Nitya Velicham, as you have been coming through, Lord, the gospel radio that has been, Lord, coming through, Father, for many that have been, Lord, coming and already ministering through the day, Lord, and this Nitya Velicham hour this evening, Father, as your Lord Jesus coming, Lord, through the nations of the world, through the hosting, even as is taking place at this moment, Lord, with Sister Subha, Lord, and all the teamwork that has been going on with Sister Karuna, Sister Dolly, who have been singing and praying and testifying, Lord, for your honor and for your glory. Thank you for their ministry, and bless their families as well. I also thank you, Lord, for Sister Subha, as she is hosting. Be with her, leader and guide all the way, Lord Jesus. Your anointing resting upon her, Lord, in the name of Jesus. I also thank you, Lord, for Brother Mahendra, who has been, Lord Jesus, in the background, Lord, working and coordinating, Lord, every servants of the Lord that would come and also work alongside with Sister Rita, Lord, whatever that takes place, Lord. And also thank you, Lord, for Brother Leslie, Lord, for his dedication, service, time, energy spent, Lord Jesus, for all that has to be done, for the production, for the recordings, Lord Jesus, morning till evening, Father, and all the networks to go on, Lord, into YouTube and Facebook, Lord, day unto day, as
controversy, we call it out, Lord, is in nothing but the work of the Holy Spirit. And I said, thank you for Sister Rita's dedication as well in doing all the coordination and the programming and all that it takes place, Lord. And I thank you for their dedication, their service, their time, and their ministry, Lord, as well. And bless them as them, Lord Jesus. They do this, their families, Lord Jesus, are also blessed accordingly. Their children and their children's children, their inheritance, Lord, in the name of Jesus, I pray. Lord, I also pray, Lord Jesus, as the word goes forth, Lord, as you have prepared, Lord Jesus, and also we go into time that you have dedicated, Lord Jesus, for us to come on behalf of the nations and all the needs of the nations of the world, Lord, for the time that we would take an hour, Lord Jesus, to dedicate, Lord Jesus, accordingly, that you would bless us, be with us, anoint us, and also, Lord, hear our prayers, Lord, and bring forth mighty miracles, Lord, at this time and hour that the world is facing, Lord, such a precarious time, Lord. Only a Lord, our God Almighty, can hear us and, Lord, stand in the gap as the church has been called. The hour of the church is now. And, Lord, you will do miraculously, Lord, according to the will and your purposes. You are the head connected to your body, Lord, in this time, Lord. And we thank you for that in Jesus' name. Amen and amen. 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 Thank you, sister. Thank you. Thank you for praying. Thank you. God bless you and your family, your ministry. Thank you, sister. Thank you. God bless you too, Sister Subha. Amen. 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 நாங்கள் இதுவரை என்னிடம் ஆரம்பிச்சவன் பாடலுக்கு கடை சென்றோம். கர்த்தர் ஒன்றை மகிமைப்பட்டது. நாங்கள் அடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசையோரும் பருவத்துக்கு நீரான்ற பகுதி கூடாய் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் கர்த்தாக ஜெபிப்போம், சுருக்கமாக ஜெபிப்போம். கர்த்தர் நாமத்தை ஒன்றாக நாங்கள் மகிமைப்படுத்துவோம். அழையுங்கள், இணையுங்கள், சங்கம் வானொலிக்குள் சங்கமிக்க ஓடி வாருங்கள். உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒளிபரப்பிலே இதனாலும் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசையோரும் பகுதிக்கு நேராக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம், கண்களை ஏறெடுக்க போகிறோம். தேசங்களுக்காக ஜெபிக்க போறோம், ஜனங்களோட ரட்சிப்புக்காக ஜெபிக்க போறோம். இந்த காலங்களை சீர்படுத்த கர்த்தர் காலங்களின் சமயங்களை மறைந்தவர் கர்த்தர். காலங்கள் அவருடைய கரத்துல இருக்கிறது. இந்த காலங்கள் சமயங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாட்கள்ல விசேஷித்தமாக பாதுகாக்க வேண்டும். போக்குவரத்துகளை பாதுகாக்க வேண்டும். இப்படி படிக்கிற பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். அப்படியாக எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிப்போம். சுருக்கமாக கர்த்தராக ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை ஒன்றாக நாங்கள் மகிமைப்படுத்துவோம். அமேன். இந்த நாளும் கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியில் நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த நாள் முதலாவது ஜெபத்தை ஏறெடுக்க சிஸ்டர் டோலியை அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஆமென். நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இந்த நாட்களிலும் நீங்க அறிந்ததுதானே. தேசங்கள் முழுக்க தேசம் ஈரானுக்கு விசேஷமா ஜெபியுங்க. தன்னுடைய சொந்த ஜனங்களையே கொன்று குவித்து அப்பாவி மக்கள் கண்ணீரோடு கதறுகிறார். இப்படிப்பட்ட இந்த கொலைபாத ஆவிய கட்டி இந்த காசா மக்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வேணும். அவர்கள் டென்ட் அடிச்சு வீடுகள் மாதிரி அமைச்ச சின்ன சின்ன குடிசைக்குள்ள அந்த டென்ட்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குடைய இடிபட்ட வாழ்க்கைகள் கட்டப்பட, கட்டிடங்கள் அவருடைய வாழ்வாதாரங்கள் கட்டப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும். ஜெபியுங்க. இன்னும் எருசலேமில் நீங்க அறிந்திருப்பீர்கள். இந்த பிள்ளைகளுடைய இறப்புகள், இப்படிப்பட்ட அத்துமீறல்கள் நுழையாதபடிக்கு எருசலேமை கர்த்தர் காக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கிலாந்துல கூட அங்கே யூத ஜனங்களுக்கு எதிராக எழும்புறார்கள். இஸ்ரவேலை அழிக்கணும் என்றது ஈரானுடைய திட்டமா இருக்க. அந்த பொல்லாத மனுஷனுடைய திட்டமும் மாத்திரம் எங்களுடைய தேவ திட்டமே நிறைவேறும். அப்படியாக எல்லா தேசங்களுக்காக ஒப்பு கொடுத்து செவியுங்க. பெரிய காரியங்கள் இந்த நாட்கள்ல செய்வார். தேசம் அவருடைய வீடு. செவியுங்க. உள்ள ஒருமனப்படுது. ஆமேன். ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. அப்பா நாங்க கேட்கறதுக்கு முதலாக உங்களுக்கு தெரியும் எங்களோட விண்ணப்பங்களை ஆண்டவரே. அதுக்காக நீ நன்றி செலுத்துறேன். எனக்கு கத்திரத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். உங்கள் காலை தள்ளாட போட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமேனப்பா. நீங்க உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லப்பா. அதுக்காக நீ நன்றி செலுத்த. அந்த இஸ்ரவேலை காக்கிற தகப்பன் இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. அந்த ஈரான் தேசத்துல நடக்கிற கொடுமையான அந்த நிலவரங்களை கேட்கும் பொழுது ஆண்டவரே எவ்வளவோ வேதனையா இருக்கு எங்களுக்கு. பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் ஆண்டவரே அப்பா அது உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் அப்பா. அப்பா அவர்களுக்குள்ள அவங்கள மேல ஒரு இரக்கத்தை கொடுத்து அப்பா அவங்கள பாவங்களை மன்னித்து அந்த கொடுமையான அந்த வாழ இருந்த ஆண்டவரே அவர்களை நிறுத்தும்படி
இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களது நாமத்தினால எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொன்ன தகப்பனே, இயேசுவின் நாமத்தால் அங்குள்ள அந்த அசுத்தமான கொள்ளைகளை கொற்ற அந்த எல்லாரையும் கொள்ளுகிற ஆவியாண்டவரே நீங்க நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் என் பிதாவே. அப்பா அங்குள்ள கொடுமையான நிலபரத்தை நீங்க பாக்குறீங்கப்பா. அப்பா உங்களால மட்டும்தான் அது நிறுத்த முடியும் அப்பா. இளம் பிள்ளைகள், குழந்தைகள், அப்பா இந்த வாலிபர்கள் யாவரும் ஆண்டவரே, இன்னசென்ட் ஃபேமிலிஸ் அப்படியே அழிந்து கொண்டு போறார்கள் ஆண்டவரே. அவங்களுக்கு மேல கண் நோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. நீங்க இரக்கமுள்ள தகப்பன் ஆண்டவரே. எல்லா விதமான நாடுகளையும் ஆண்டவரே, இது நடக்கிற இந்த கடைசி காலத்துல நடக்கிற இந்த யுத்தங்களுக்காண்டி நான் வருகிறேன் ஆண்டவரே. உங்களோட பாதத்தடியில் யாவற்றையும் வைக்கிறேன் ஆண்டவரே. உங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும் ஆண்டவரே. அப்பா உங்களோட வல்லம் நிறைந்த கரம் குறுகி போகவில்லை ஆண்டவரே. இப்பொழுது நீங்க வல்லமை நிறைந்த அந்த வல்லமை அவர்களுக்கு தெரிவித்து அந்த யுத்தங்களை நிறுத்தும்படியா இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுறோம். எல்லா பிசாசின் ஆவியலையும் அத்தட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். அப்பா உங்களோட நாமம் இனிதான நாமம் ஆண்டவரே. அப்பா உங்களோட நாமத்தை நாங்க கூறும் பொழுது ஆண்டவரே, அது அந்த நிமிடம் நிற்கக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. சகலத்தை நீங்க அதட்டி அப்பா யாவற்றை நீங்க ஒன்றுமில்லாதது மாதிரி ஆக்க வல்லவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா சாத்தானின் சேனையில் அப்பா நீங்க ஜெயிப்பதற்கு வல்லமை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவர். அந்த வல்லமை கொடுத்து அவர்களை நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு சமாதானத்தை கட்டளை எடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஈரானின் சில ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவரே அவர்கள் பார்த்து கூறும் பொழுது ஆண்டவரே, உங்களோட சமாதானத்தை மட்டுமே எங்களுக்கு கூற முடியும் ஆண்டவரே. அந்த சமாதானத்தை நீங்க இந்த உலகத்துல எங்களுக்கு கொடுத்து வந்த தகப்பனே, இப்பொழுது அந்த சமாதானத்தை அவர்கள் கொடுத்து ஒரு ஒரு அமைதியான நாடாக மாற்றும்படி ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதற்காக நீங்க அற்புதம் செய்யற தகப்பன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா உங்களோட சித்தத்தின்படி அவர்களை நடத்துங்க அப்பா. யுத்தத்தை அமைதியாக்கும்படி உங்களால மட்டும்தான் அது முடியும் ஆண்டவரே. ஒரு அமைதியை கொடுத்து அந்த நாட்டை செழிப்பாக்கும்படி ஜபிக்கிறேன். என் நல்லவரும் போதுமானவரே, நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக செய்யற தகப்பனே நமக்கு நன்றி. இலங்கை லண்டன் தேசத்துல ஆண்டவரே நடக்கிற அந்த பத்திரங்களை நீங்க பாக்குறீங்க ஆண்டவரே. அப்பா அவர்களுக்குள்ளே ஆண்டவரே பெரிதான ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நீங்க நடக்கும் பொழுது, நீங்க பேசும் பொழுது அந்த இடம் அதிரும் ஐயா. இயேசுவே உங்களோட வல்லமை நிறைந்த அந்த கரத்தையும் அந்த வல்லமை அவர்கள் தெரியத்தக்கதாக இந்த பரிசுத்தமான ஆவியை அவங்க அனுப்பி அவர்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே அங்க அவர்கள் அறியக்கூடியத்தக்கதாக ஆண்டவரே அங்க ஒரு அமைதியான நாடாக மாறுவதற்கு அவர்களுக்கும் ஒரு ரட்சிப்பை கொடுத்து உங்களோட சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. மற்ற நாடுகளிலும் ஆண்டவரே உங்களோட நாமத்தை அவர்கள் அறியத்தக்கதாக ஒரு பரிசுத்தமான கூட்டத்தை எழுப்பி அவர்களுக்கு ஆண்டவரே உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று கற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா. முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நீங்க மட்டும்தான் அதுக்காண்டி அந்த நாமத்தை அவங்க அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி உங்கப்பா, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் ஆண்டவரே தேவனுடைய மகிமை காண்பா என்று சொன்னபடி அந்த கடுகளவு விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் ஜபிக்கிற ஜபம் வீண் போகாத வண்ணமாக யாவருக்கும் ஒரு பெரிதான சமாதானத்தை கொடுத்து கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா விதமான தீமையில நின்று காத்துக்கொள்ளுங்க அப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி அவர்களை மறைத்து வைத்து அவர்களும் உங்களை காணக்கூடியதாக அவங்களுக்கு தரிசனத்தை கொடுத்து அப்பா ரட்சிப்பை கொடுத்து அவர்களை காக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு கொடுத்த பதிலுக்கு நன்றி செலுத்துறேன்ப்பா. இயேசுவே நீங்க இன்னும் அதிகமான அற்புதம் செய்கிறவர், அதுக்கு நன்றி செலுத்துறேன். நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். உங்களால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அதுக்காக நன்றி செலுத்துறேன். உங்களை நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதித்து ஒரு சமாதானத்தை அந்த நாடுகளை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம். என் பிதாவே என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி சிஸ்டர். அப்படி ஜெபித்தீர்கள், பாரப்பட்டு கர்த்தர் தாமே எங்கள் ஜெபத்தை
கேட்டார், பதில் தந்தார். நாங்கள் சுவாசிப்போம். ஜெபித்த உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமே. நாங்கள் அடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம். தாசுரும் பருவத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சனி அவர்களை அழைப்போம். பிரைஸ் சிஸ்டர். Praise the Lord, sister. பிரைஸ் லார்ட். ஆமே. Praise the நீங்கள் Lord. கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது அங்கே டம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். காசாவை குறித்து காசா பீஸ் போர்ஸ் சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த அமைப்பில இணையாவிட்டால் இந்த நாடுகள் நான் 200% வரியை வசூலிப்பேன் என்று சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஜெர்மன் அதில் இணைய மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறது. அதனால அதுக்கு 200 தன்னுடைய பொருட்களுக்கு வரியை வசூலிக்கிற. அடுத்தது பிரான்சும் தான் இணைய மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறது. ஏனைய நாடுகளும் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்தால் இவருடைய இந்த வரி வசூலிப்பை கர்த்தர் காண்கணும். இப்படிப்பட்ட வரி கூடினால் நிச்சயமாக ஜனங்களுடைய பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதாரம் இப்படிப்பட்ட நிலைக்குள்ள கொண்டு போகும். மெடிசன்ஸ் நாடுகள் எல்லாம் எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள அந்த வறுமை தரத்துல நீங்க விளைச்சலை கர்த்தர் ஆசீர்வதிக்க, வானத்து பலனியை திறக்க, இந்த காலங்கள் பொருளாதவளா இருக்கிறது கர்த்தருடைய ஒத்தாசை கிடைக்கும்படியாக ஜனங்களுக்கும் இந்த நாட்டு ஆளுநர்கள் அதிகாரிகளுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கவும் அவர்களுக்குள்ள தேவனுடைய வழிநடத்தல் உண்டாகும்படியாக ஜெபிங்க. நம்மளோட ஒரு மனப்பாடு. இன்னொன்று என்னென்றால் சிஸ்டர் சுபா வெளியில வந்திருக்கு. அவரோட பேரை சொல்லாம நான் சொல்றேன். ரஷ்யாவில் இருக்கிற பெரியவர் சொல்லியிருக்கிறார், ஈரானுக்கும் மேலாக யுஎஸ் போச்சுதண்டா தான் யுஎஸ்க்கு எதிராக வருவன் என்று சொல்லியிருக்கிறார். ரெண்டபடியா இது பெரிய போராக முடியக்கூடாது. கட்டாயம் ஈரானுக்கு மேலாக போகத்தான் நிக்கிறாங்க. ஏனென்றா அந்த லிங்கன்ஷிப் அங்க கிட்ட போய் கொண்டே இருக்கிறது. 23rd to the 26th அது நடக்கும். நடந்தா இவர் பார்த்து கொண்டிருக்கிற ரஷ்யால இருந்து தானும் அதுக்குள்ள போய் அவரோட யுஎஸ்க்கு அகேன்ஸ்டா வாரத்துக்கு அது பெரிய போரா முடிக்க கூடாதுன்றபடியா அதுக்காக நாங்கள் ஜெபிப்போம். Amen. Amen. Thank you, Lord. Thank you, Father. Lord, we know, Lord, that we are living in the most precarious years and the times, Lord Jesus, that we would have never imagined, Lord, because the world is, Lord, in such a disarray, Lord. Lord, man against man, Lord, more than beast, Lord. This is man coming against man. Bloodbaths, Lord Jesus, coming, Lord. It's like river flowings, Lord, on the streets, Lord, oh God, of blood. My Lord, I pray, Lord, in the name of Jesus, that mankind, Lord, because of the whatever that is, Lord Jesus, that you see it, you know it, and you have permitted it, or however that is it, oh God. We, Lord Jesus, stand in the gap as your body, Lord. Your body carries this burden. The body, Lord, that is connected to your very head, Lord, is your body. That we have the, Lord Jesus, responsibility and the burden as your church, Lord, to stand and pray, Lord, and cry out in the name of Jesus Christ, that you are the one, Lord Jesus, that can bring this peace, that has the final authority and the power, Lord, to do anything that you created this world with that plan, Lord Jesus, and the timing that you would, Lord Jesus, is impending according to your time and your purposes to fulfill. That is upon your mind, oh God, that you are the fulfilling Savior, the living God Almighty, that has a plan for this earth, Lord, when it has to start and when it has to end, Lord, even for the very church, Lord, it is we had come to the very end of the church life, oh God, that there is a plan and a purpose, Lord, for this to take place, Lord. Therefore, Lord, we pray, Lord Jesus, for even as it has been mentioned, Lord Jesus, for Gaza, Lord, the people, oh God, that they have been, Lord, over there, no matter what, Lord Jesus, is coming against that very place, oh God, you have, Lord Jesus, a plan and a purpose accordingly for the people that have been displaced and living in tents, Lord. These are humanity that you created, Lord, in your own image, Lord Jesus. That is the only basis in which we can fight this war, Lord, in your name, in your favor, in your very word that you have given to us, Lord Jesus. That is the only way, Lord, we can come to your throne of grace and, Lord, claim it, decree and declare it over these nations, Lord, especially, Lord, what you are doing with this peace, Lord Jesus, way in which you have enforced it, Lord, from Trump, Lord, the peace board, Lord, however it is going, even though, Lord, Germany or France and all these nations don't want to participate in it, Lord, whatever that is, Lord, you have the authority, you have the power, you have the final say. We go through your word,
word. Your word has the most authoritative power that you have left through the power of your Holy Spirit with your body, Lord. Therefore, we decree and declare that which is upon your mind would come, Lord, and take control of this situation in the name of Jesus. And Lord, we thank you, Lord, for this peace board, Lord, that you would, Lord, as you have proclaimed it, decree and declared it, Lord, will have, Lord Jesus, your favor upon it, your power upon it, your Holy Spirit's will upon it to come through it, Lord. And nothing can, Lord Jesus, come against, Lord Jesus, do anything to harm it, Lord. We thank you for that protection over it, Lord. Just like the peace of God that had been coming, Lord, and all that that is upon the Middle Eastern nations, Lord Jesus. There is a will and a plan, Lord, that this will go on, Lord, in the name of Jesus. I also pray, Lord, as I already mentioned, Lord Jesus, for the war that is, Lord Jesus, might be pending in any form or shape, Lord. We eradicate it, dissipate it, pass it out, cast it out in the name of Jesus Christ. And we pray, Lord Jesus, that what is upon your mind is for peace. Even as they say, peace, peace, sudden destruction comes, is what your word says in the last days. But Lord, we stand in the gap as your church. You have given us that power. You have given us that authority. You have given us that favor, Lord God. Even as your church, Lord, is how much they work, how much they pray, how much they put that authority in place, is how much you can move, you have said, because you have chosen to move as being your hands and your feet, to move through your body, Lord, that is connected to your head, Lord Jesus. Therefore, Lord, we decree and declare, Lord, over Iran, Lord Jesus, even as the Abraham Lincoln, the ship is going, the warship, Lord of God, as he's going towards there, Lord, in the between the 23rd and the 26th, they are going to start all that they want to do, Lord. Whatever it is, Lord, let the finger of God alone take control. Finger of God alone make the move upon it. I pray, oh God, nothing will by any means, Lord Jesus, to the right or to the left, to the north, the east, the south, the west, all that, Lord, would take place, would be controlled by the mighty finger of the living God Almighty, and nothing else, I pray. And Lord, nothing else will ever come across now, will ever, Lord Jesus, be aborted and thwarted, Lord, in the name of Jesus Christ. I pray in the name of Jesus that you would not let it, Lord, become a war by any means, any chance, by other nations interfering, Lord, because you are a God of power and authority and control. You are the God of peace. Therefore, Lord, we declare and declare your peace. Despite of the war, Lord, there's going to be a finger of God bringing forth, Lord, alignment of your word, alignment of your will, and your peace to reign supreme over it in the name of Jesus. I thank you for that, Lord. Now I pray, Lord Jesus, even as, Lord, the church, Lord Jesus, has been given this authority, rise up in the name of Jesus, Lord, for the churches of the universal church of the living God Almighty, his body, Lord, the pulpits will rise up, Lord, the pulpits and the churches that they, Lord, gather in these places, oh God, will feel the burden, will feel the, Lord Jesus, the burden of which they have to carry, Lord, to stand in the gap, Lord. That is what you are showing to me in my own heart and my spirit, that you are depending upon your church as your body, as the head being connected to the church. This is our responsibility, Lord. Put this burden, Lord, upon the churches, Lord, upon the body of Christ, over all the nations, the 5 continents of the nations, Lord, where your body, where your church is strong. That is the purpose in which that you have still left the church behind. Until the church is here, nothing will come against it. Nothing will happen to this world that you created until your church is here, Lord. That is the most powerful weapon you have created. It is not through, Lord, munitions and wars and everything that takes place, Lord, through the nuclear, to everything else. It is the church's greatest power, Lord. That is, Lord, withstanding everything right now. Therefore, we thank you for that, Lord, that you are, Lord Jesus, making it all possible through your power, through your Holy Spirit, through the power that is going forth, emanating from, Lord Jesus, across the nations of the world, as your spirit is moving, Lord, across the nations of the world. And Lord, peace be still in Jesus' name, as we stand still and stand strong and stand tall in Jesus' name through your church, the body of Jesus Christ. And we decree and declare peace, Lord, over every single entity, Lord. Despite the war, Lord, you are going to bring forth, Lord, your character, of your personality, of your very will, because that is the power of the living God coming through. In Jesus' name I pray. Amen and amen. 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 Thank you, Amen. sister. Thank you. Thank you for Thank praying. you. Thank you for praying. Thank you. God bless you. You and your family, your ministry. Amen. 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 Thank you. God bless you Amen. too, Sister Subu. ஆமென். இந்த இடத்துல Amen. கர்த்தர் மகிமைக்காக நான் சொல்லுகிறேன் ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நீங்க ஜெபிக்கும் போது நான் சில வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் இருக்கிற அந்த பட்டயத்தை வெளிப்படுத்துற அந்த யுத்தம்
ஆனால் வார்த்தை நிறைவேற வேண்டும். அதாவது யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படும் போது உடனே முடிவு வராது. அது எந்த காலத்தை குறிக்கிறன்னு சொன்னா உபத்திரவத்தின் காலத்தை ஆரம்பமாயிரும். இந்த உபத்திரவத்தின் காலம் ஆரம்பமான இயேசப்பாவோட வருகை, அதாவது ரகசிய வருகை இருக்கிறது. இந்த ரகசிய வருகை முடிந்தவுடன் அங்கே உங்களுக்கு தெரியும் அந்தி கிறிஸ்து வழிபடுவார். அந்த அந்தி கிறிஸ்து வந்து அது உபத்திரத்தின் காலம், மகா உபத்திரத்தின் காலமாய் அது மாற்றப்படும். அதுக்கு பிறகு கர்த்தர் திரும்பவும் பகிரங்க வருகையில வருகிறார். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் அக்கினி கடல்களை சத்துருவானான் கட்டி போடப்படுகிறான். ஆட்டுக்குடியான கல்யாணத்துல நாங்க மறுரூபப்படுகிறோம். அதனால ரகசிய வருகை வரப்போறது. அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அதிகமாக ஜெபத்துல வெளிப்பாயிருங்க, தெளிந்த புத்தியுள்ளா இருங்க, கர்த்தருடைய உறவில நிலைச்சிருங்க. கர்த்தர் வெளிப்படுகிற காரியங்கள் இந்த நாட்கள் இருக்கிறது. அதனால கர்த்தருடைய சித்தத்துக்கு அநேகமா ஒப்பு கொடுங்க. சிலது ஜெபங்கள் வந்து சில காரியங்களை அவருடைய சித்தம் செய்ய விடாம தடை பண்ணுகிறது. அதனால அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஏன்னா வார்த்தை நிறைவேறும். அவர் சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தைகள் இந்த நாட்கள்ல நிறைவேறி கொண்டிருக்கு அதிகமாக. இது இப்ப வருகை நாட்களா இருக்கிறபடினால் இந்த உபத்திர காலம் ஆரம்பமாகிறது. அந்த உபத்திர காலத்தை நாங்கள் தேவனுக்குள்ள இன்னும் அதிகமா கிட்டு சேரவேன். அதனால செபிப்போம், ஜெயிப்போம். ஆமென். கர்த்தருடைய வருகையை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். நாங்கள் இந்த கர்த்தருடைய சித்தத்துக்கும் அவருடைய மகிமைக்காக நாங்கள் ஜெபிப்போம். என்னோட தேவனுடைய பிள்ளைகள் என் ரட்சிப்பைக்கான பிள்ளைகள் ரட்சிப்பை காணணும், உறவுல நிலைத்திருக்கிற அபிஷேகத்தை நிலைப்படுத்த வேணும்னு சொல்லி இந்த ஊத்துற காலத்துல கர்த்தரங்களை ஆளுகை செய்ய முடியாது. நாங்க சுருக்கமா ஜெபிப்போம். என்னோடு இணைந்து ஜெபிங்க. சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக நன்றி, நன்றி, நன்றி. உடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறு கத்தாவே. நீர் வாக்கினால் சொன்னத கரங்கள் நான் நிறைவேற்ற நல்ல தகப்பனா இருக்கிறபடியாக சோஸ்திரம் ஆண்டவர். உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெறுமனே திரும்புவதில்லை கத்தாவே. அது வெளியே செய்து பலனை கொடுக்கிற வார்த்தைகள். இந்த நாட்கள் கத்தாவே குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கத்தரால வரும் என்று சொன்னீங்கப்பா. இதனாலும் குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற கத்தாவே. ஆனால் உம்முடைய சித்த நிறைவேறுது, உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுது. அதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. நீ இரக்கம் செய்த தகப்பன் ஐயா. உம்முடைய வருகை சீக்கிரமா இருக்கிறத அப்பா பட்டியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துறீரப்பா. அப்பா தகப்பனே, நீர் ஆளுகை செய்யும் தேசங்களை அப்பா, ஜனங்களை ஆளுகை செய்து பிள்ளைகள் ஆளுகை செய்யும். இந்த உபத்திர காலம் ஆரம்பமாகிறது அப்பா. அந்த உபத்திர காலத்துல ஆண்டவரே உம்மை நெருங்கி உறவாடுற தன்மை எங்களுக்கு தாங்க. அந்த அப்படி உறவாடுற அபிஷேகத்தை நிலைவரமான அபிஷேகத்துல நிலைப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் யாரும் கைவிடப்பட்டு போகாதபடி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிப்புல நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்கதா கிருபை செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா. மன கண்களை திறவுங்க. யாரும் உடைய வருகையில கைவிடப்பட்டு போகாதபடி ஒரு மனம் திரும்ப உண்டாபடியா ஜெபிக்கிறோம். இந்த காலங்கள் பொல்லாதவளா இருக்கப்பா. நாட்களை உமக்கன் நாங்க விசேஷித்துக் கொள்ளத்தக்க அந்த விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்ற வேணுமா ஜெபிக்கிறீமா வசன் தேலலை அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்று மாம்சமான ஜாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்கப்பா. ஊற்றுவீங்க, நடத்துங்க, நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா ஒரு பாவியும் பாதாளத்து போவதுக்கு சித்தம் இல்ல, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடைய என்று சொன்னீங்கப்பா. இந்த ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அவட வார்த்தைகள் அத்துரிதமா நிறைவேறி கொண்டிருக்கப்பா. உடைய வருகையை வெளிப்படுத்துறீங்களப்பா. இந்த நாட்களும் அப்பா ஆயத்தப்பட மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த கிருபை தாங்கப்பா. நல்ல கருத்துல ஒப்பு கொடுக்கும் அப்பா. நீங்க பெரிய நீங்க யோசனையில பெரியவர், சேல மகத்துவம் உள்ள ராஜாப்பா. ராஜாதி ராஜாவா கத்தாதி கத்தா வர போறீங்க. அந்த மனவாட்டியை நாங்க எதிர்கொண்டு செல்ல எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த ஒவ்வொரு காலங்கள் தொடங்குற நேரங்கள்ல உம்மோடு நாங்க உறவாடி மகன் இருக்க அப்பா. நீங்க கிருபை உங்களோட உறவில நிலைத்திருக்க அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. எப்பொழுதும் கொரோனா நிலைத்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டது போல நாங்களும் அந்த உறவில நிலைத்திருந்து உம்மோடு இருக்க கிருபை தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை ஒவ்வொரு ஆளுகை செய்யுங்க. தேசங்கள் ஆளுகை செய்யுங்க. அதிகாரிகள் ஆளுகை செய்யுங்க. ஆளுநர்களாக ஆளுகை செய்யுங்க அப்பா. குடிமக்கள் ஆளுகை செய்யுங்க. உணர்த்த கோட்டைகளை வைத்து ஜெபிக்கிறோம்.
ஒருவரும் கைவிடப்படாதவள். முழங்கால் சாவும் எனக்கு விட்டங்கும் என்று சொன்ன வார்த்தைக்கு நாவல் ஜாமின் நாமத்தை விட்டு ஆணையிடும் என்று சொன்ன வார்த்தைகள் விட்டங்கட்டும் முழங்கால்கள். இயேசு என்று நாவல் அறிக்க வண்ணட்டுமையா. அந்த ரட்சிப்பு சுவிசேஷ தொனி எங்கும் ஒலிக்கட்டுமையா. பரிசுத்த அலங்காரம் ஒன்று சொல்லிக்கட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் கரை திரையற்ற மனவாட்டியாக எதிர்கொண்டு செல்ல கிருபை பாராட்டுகிறார். அனல் மூட்டுகிறார், ஆளுக செய்வீரார். இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் எல்லாவற்றாலும் பிரதாபத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபங்கட்டு நிற்கிறேன். ஜெபத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.